பிதாவாகிய தேவனை சேவிப்பதற்காக அவர் யார்? அவரை நாம் ஏன் சேவிக்க வேண்டும் என்ற பகுதியை நாம் பேசி வந்திருக்கிறோம். கடந்த பாகத்திலே பிதாவை பற்றி நாம் மேன்மையாக உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன, அவர் என்ன காரணத்துக்காக அவர் பாத்திரவானாய் இருக்கிறார், நம்முடைய கடமை என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்த பகுதியிலே நமது விருப்பத்தை காட்டிலும் பிதாவாகிய தேவனுக்கு விருப்பமானதை செய்ய வேண்டும் என்பதை நாம் உயர்வாக, மிக மதிப்புள்ளதாக, கனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி, இயேசுவின் மாதிரியை பற்றி நாம் பார்த்தோம். பவுலுடைய மாதிரியை பற்றி நாம் கடந்த பாடத்திலே பார்த்தோம். இயேசு வளர்ந்தே பிறந்தாரா, இயேசு கற்றுக்கொண்டாரா? தெரிந்தெடுக்கும் வாய்ப்பு இயேசு கொடுக்கப்பட்டதா? இயேசு நன்மை தீமை அவருக்கு முன்னாக வைக்கப்பட்டு தெரிந்து கொண்டாரா? எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டாரா? சோதிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? பிதாவினுடைய சித்தத்தை அவர் தேடினாரா? எப்படி அவர் அந்த வேலைகளை செய்தார்? எப்படி பிரியமாயிருந்தார்? இந்த காரியங்களை குறித்து நாம் பவுலை குறித்தும் இயேசுவை குறித்தும் பிதாவுக்கு பிரியமானதை செய்வது எப்படி என்று கடந்த பாடத்திலே பார்த்தோம். இப்பொழுது இந்த தேவனை நாம் ஏன் சேவிக்க வேண்டும் என்ற பகுதியிலே 3வது பகுதியாக இருக்கிறோம். இதில் நாம் என்ன பேச போகிறோம் என்றால், நமது சொந்த விருப்பத்திற்கு இவ்வளவு உபதேசங்களை கேட்டு சத்தியங்களை நாம் அறிந்து கொண்ட பிற்பாடு நமது விருப்பத்திற்கு வேலை செய்தால் அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் வேலையாய் இருக்குமா, அல்லது வீணாய் போகுமா, அல்லது தேவனிடத்தில் நாம் இழந்து போன வேலையை செய்யக்கூடியவர்களாக இருப்போமா என்பதை பற்றி தான் இதிலே நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் பல ஆண்டுகளாக தேவனிடத்திலே அவர்கள் கீழே இருந்தாலும் அவர் கீழ்ப்படியாமலே இருந்து கொண்டிருந்தார்கள். அதாவது தேவனுடைய விருப்பத்தின்படி வேலை செய்யாமல் அவர்கள் விருப்பத்தின்படி இயேசுவுக்கு முன்னான காலத்திலையும் இயேசுவின் காலத்திலையும் இயேசுவுக்கு பின்பும் அப்படித்தான் இருந்து கொண்டிருந்தார்கள். அது நமக்கு என்ன சொல்லுகிறது? அந்த வேலையெல்லாம் இழந்து போன வேலை. ஆகையினால் அவர்களை நாம் பார்த்து எச்சரிக்கை அடைந்து மனப்பூர்வமாக தேவனுக்கு நாம் வேலை செய்ய வேண்டும், அப்படிதான் சேவிக்க வேண்டும். பொதுவாக நமக்கு நம்முடைய விருப்பம்தான் எப்பொழுதுமே மேலோங்கி நிற்கிறது. நாம் அனைவருமே கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார், பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாய் நமக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார், அதை வாசிக்கிறோம் தான். ஆனால் நாம் அவ்வாறே பின்பற்றுவதில்லை. நமக்கென்று அதிலே நம்முடைய விருப்பங்களை கலந்து விடுகிறோம். நம்முடைய விருப்பங்களை நாம் கலக்கிற பொழுது அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட வேலையாக இருக்கிறது என்று நாம் யோசிக்க முடியுமா? அல்ல தேவன் ஏற்றுக்கொள்கிறாரா? நாம் முன்னமே பார்த்தோம், ஒரு ஓரலாக சொன்னோம். காயினுடைய காணிக்கை, நாதாப் அபியினுடைய வேலை, சவுல் ராஜாவினுடைய வேலை, இப்படி தேவனுடைய வேலைகளோடு நம்முடைய வேலைகளை, விருப்பங்களை கலந்தோம் என்றால் தேவனுக்கு அது பிரியமானதா? நாம் செய்கிற நோக்கத்தை அவர் அறிந்து கொள்ளவில்லையா? அது ஏற்றுக்கொள்ளப்படும் தொழுகையாக அல்லது சேவித்தலாக இருக்குமா? அவரை சேவித்தல் என்று வருகிற பொழுது அவர் எதை விரும்புகிறார் என்று நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். அறியாமல் நாம் செய்யும் பொழுது அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் அறிந்தே நாம் மீறப்படும் பொழுது அது நிராகரிக்கப்படும் வேலையாக இருக்கிறது. அப்போ இவ்வளவு காலங்கள் செஞ்ச வேலைகள்லாம் வீணாய் போயிடும். மத்தேயு 15 அவர்கள் செய்த ஆராதனையானது வீணான ஆராதனை என்று சொன்னார். எவ்வளவு மாடு, எவ்வளவு பொருட்கள், எவ்வளவு தசம பாகங்கள், இதெல்லாம் வீணாக போனது, வீணான ஆராதனை. நாம் வீணாக தேவனை சேவிக்கிறவர்களாக தேவனுடைய பெயரை சொல்லி தேவனை சேவிக்கிறவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? நாம் கவனமாய் இருப்போமாக.
அது பார்வைக்காக செய்யப்படுகிற பணியாகத்தான் இருக்கும், தோற்றத்தின் பணியாகத்தான் இருக்கும். தேவன் அங்கீகரிக்கிற பணியாய் இருக்கும் என்று நாம் இன்னும் உற்று கவனிக்க வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்திலே பார்வைக்காக நாம் பணியாற்றுவது அநேக பாவங்களை செய்ய வழி செய்துவிடும். மனுஷன் எதை பார்க்கிறான், மனிதன் எதை செய்தால் அதிகமாக கூட்டமாக நமக்கு கூடுகிறான், மனிதன் எதை விரும்புகிறான், அது நம்முடைய வேலை இல்லை. தேவன் எதை விரும்புகிறார், தேவனுடைய வழியும் மனிதனுடைய வழியும் வேறே. ஆகையினால் மனுஷருக்கு நாம் பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனுஷருக்கு பிரியமாய் விரும்பினா நம்ம தேவனை விசுவாசிக்க முடியாமல் போவோம் என்று நமக்கு அருமையாக தெரியும். தேவனுக்கு விரும்புகிற காரியங்கள் மனிதனுக்கு விரும்புகிறது இல்லை, மனிதன் விரும்புகிறதை தேவன் விரும்புகிறதில்லை. மனுஷருக்குள்ளே மேன்மையா எண்ணப்படுவது தேவனுக்கு முன்னாக அருவருப்பா இருக்கும் என்று லூக்காவில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே மனிதன் போற்றப்படுகிறது ஒரு செத்துப்போன வேலையா இருக்கிறது, மனிதன் புகழ்வது தேவனிடத்தில் இழந்து போன வேலையா இருக்கிறது. அப்போ பார்வைக்காக நாம் வேலை செய்யக்கூடாது. தேவன்கிட்ட பலன் பெற்றுக்கொள்வதற்காக அடிமையானாலும் 6:7 எபேசியர், சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். அப்போ நல்ல மனது வேணும், மனப்பூர்வம் வேணும், தேவனுடைய சித்தம் வேணும். பார்வைக்கு செய்யக்கூடாது. கிறிஸ்துவின் ஊழியக்காரராக நாம் செய்யணும். அப்படி செய்யும்போது நமது சொந்த விருப்பத்திற்கு செய்யாத வேலையா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நமது விருப்பத்திற்கு வேலை செய்யும் போது அது தேவனிடத்தில் இழந்து போன, கைவிடப்பட்ட, அங்கீகரிக்கப்படாத வீணான வேலையாக இருக்கும். இஸ்ரவேலர்களின் வேலை அவர்கள் விருப்பத்திற்கு செய்தது தேவன் ஏற்றுக்கொள்ளாத வேலையாய் போனது, இழந்து போனவர்களின் வேலையாக இருந்தது. ரோமர் 10:1, 2, 3 சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலை நிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். இது இவங்களுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம், அவங்க ரட்சிக்கப்படணும் தான் விருப்பம். ஆனால் வைராக்கியம் இருக்கு, தோற்றம். அது பார்க்கறதுக்கு அருமையாக கூடி வர்றாங்க, அருமையாக பாடுறாங்க. பாருங்க, இங்கே இல்லை, மற்ற புஸ்தகங்கள் இருக்கிறது. அருமையாக பாடுறாங்க, அருமையாக காணிக்கை செலுத்துறாங்க, அருமையாக தசமபாகம் கொண்டு வர்றாங்க, ஒற்றதெல்லாம் சீரகம்லாம் கொண்டு வர்றாங்க. நிறைய காரியங்களை இழந்துட்டாங்க. தேவன் விரும்புகிற காரியத்தில் முக்கியமானது, விசேஷமானது அங்கே இல்லை. அப்போ அவர்கள் விசுவாசத்தை விட கிரியினாலே தேடுகிற பிள்ளைகளாக இருந்தாங்க. அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அதுக்கு காரணம் சொல்றாரு எப்படி என்று. தேவ நீதி என்ன என்று அறியாம தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படிய முடியாமலே போயிட்டாங்க. அப்ப தேவ நீதி என்ன, தேவன் விரும்பும் நீதி என்ன, அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கும் நீதி என்ன, அவரை நான் பின்பற்றுவதை விட எனக்கு பிரியமானதையே நான் தொடர்ந்து தேடினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாம போய்விட முடியும். ரோமர் 9ஆம் அதிகாரம் 30-33 இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? அவர்கள் இஸ்ரவேலர்கள் வேலை செய்த விருப்பத்திற்கு செய்த வேலை, அவங்க விருப்பத்தின்படி செய்த வேலை, தேவனால் கைவிடப்பட்ட வேலை, தேவன் பதிலளிக்காத வேலை, அது தேவனிடத்தில் இழந்து போன வேலை, பலன் கொடுக்காத வேலை என்று எப்படி தெரியும்? ரோமர் 9, 30, 31, 32, 33 வரைக்கும். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார், அது இழந்து போன வேலை என்று நமக்கு எப்படி தெரியும்? பாருங்கள், தேவன் அதை கைவிட்டார் என்று எப்படி தெரியும்? அவர்கள் மேல் கோபமாய் இருக்கிறார் என்று எப்படி தெரியும் நமக்கு? பாருங்கள், எது ஒன்றும் நமக்கு ஆதாரங்கள் வேண்டும். தேவன் இதை ஏற்றுக்கொள்ளுகிறார், ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாம நினைக்கக்கூடாது.
நம்முடைய விருப்பத்தின்படி இருக்கக்கூடாது. நாம் அவருடைய விசுவாச அளவுகோலை கொண்டு நேர்மையாக நீதியாக நாம் பரிசோதிக்க வேண்டும். முதலாவது, நான் அவருடைய பிரமாணத்தை பின்பற்றுகிறேனா, நிறைவேறி போன பின்பாரத்தை பின்பற்றுகிறேனா, நடைமுறையில் இருக்கிற பிரமாணத்தை பின்பற்றுகிறேனா, சூழ்நிலைகளை அறிந்து பின்பற்றுகிறேனா, உணர்ந்து கொண்டவனாய் பின்பற்றுகிறேனா, மனப்பூர்வமாய் பின்பற்றுகிறேனா, என்னுடைய விருப்பத்திற்கு பின்பற்றுகிறேனா, அவர் விரும்புகிறார் என்பதை நிறைவேற்ற பின்பற்றுகிறேனா, இப்படி நிறைய கேட்டுக்கிட்டே போலாம் இல்லையா? இந்த விதமான சூழ்நிலையோடு அறிந்து அதை நாம் சரியாக ஆதாரங்களோடு பார்க்க வேண்டும். இப்போ 30ஆம் வசனத்தில் இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதி அடைந்தார்கள். அது விசுவாசத்தினாலாகும் நீதி. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. பாருங்க, அப்பதான் அந்த வேலையானது எப்படி சொல்றாரு? இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். பாருங்கள், ஒரு சாரார் ஆரம்ப நாட்களில் நீதியை தேடாம புறஜாதியா இருந்தாங்க. அவங்க விசுவாசத்துல தேடி அடைஞ்சுக்கிட்டாங்க 30ஆம் வசனத்துல. ஆனா இவங்க நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ அடையவே இல்லை. இதுல தேவனுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத அவங்க பார்த்துட்டாங்க, இவங்க பார்க்கல. அப்ப நான் எவ்வளவு காலம் சபையில் இருக்கேன் என்பது ஒரு பிரச்சனையா, எவ்வளவு காலம் நான் கிறிஸ்துவின் பேரை தரித்திருக்கேன் என்பது ஒரு மேன்மையா, எப்படி அவருடைய விருப்பத்தை கண்டுபிடித்தேன் என்பது மேன்மையா? அப்ப தேவனை சேவிப்பதற்காக அவர் என்ன விரும்புகிறார் என்பதை நான் தேட வேண்டும். பாருங்கள், இவ்வளவு காலமா தேடின அவர்கள் பல 1000 ஆண்டுகளாக அவர்கள் அதை அடையாமலே போயிட்டாங்க. காரணம், அவங்க விசுவாசத்தினால அதை தேடல. பாருங்க, அவங்க விருப்பம் கிரியை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அந்த கிரியினால அதை தேடனா அடைஞ்சுக்கலாம் நினைச்சாங்க. அதனாலேயே இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். கேள்விதாங்க, தேவனுடைய விருப்பத்தை காட்டிலும் என்னுடைய சொந்த விருப்பத்திற்கு நான் வேலை செய்யும் போது, சொந்த நீதியை நிலைநாட்ட விரும்பும் பொழுது, அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் வேலையா அல்லது கைவிடப்பட்ட வேலையா? அது மாத்திரமல்ல, நாம நொறுங்குகிற வேலையா? ரோமர் 9:33 இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று என்று சொல்றார். இப்படி நாமோ அவருடைய விருப்பத்தை தேடாத நம்முடைய விருப்பத்திற்கு செய்கிற அந்த வேலையானது தேவனால் கைவிடப்பட்ட வேலையா இருக்கிறது, இடறி போன வேலையா இருக்கிறது. என்ன பிரயோஜனம்? எவ்வளவு காலம் நம்ம எத்தனை ஆண்டுகளாக ஒரு பாரம்பரியமாக இருக்கிறோம் என்பது முக்கியமா? தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் வேலையை தேடி செய்வது முக்கியமா? நம்ம கவனிக்கணும் இல்லையா? நான் எவ்வளவு காலம் இருக்கிறேன் என்பது நம்ம மார்த்தட்டும் போதே ஒரு பெருமை. அதுக்கு பேர் நான் எவ்வளவு வளர்ந்திருக்கிறேன் என்பதுதான் பார்க்கணும். எவ்வளவு என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான சேவை செய்திருக்கிறேன், அவர் சொற்படி நடந்திருக்கிறேன் என்றுதான் நான் பார்க்கணும். பாருங்க, அப்ப நமது விருப்பத்திற்கு செய்கிற வேலை தேவனுடைய வேலையா இராதென்று முதலாவது நம்ம அறிந்திருக்கணும். என்ன சொன்னாலும் தேவன் கேட்க மாட்டார். நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு உதாரணத்தை சொல்லுவோம். 1 சாமுவேல் 13:12 கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். பாருங்க, அவருடைய வேலையா? சரி, தவறு பண்ணிட்டாரு. அடுத்த கட்டத்தில் 1 சாமுவேல் 15:22-23 அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்தளினார். இது தேவனை சேவிக்கிறது உண்மையான சேவகமா? அவர் என்ன சொன்னாரோ அதை அவர் நிறைவேற்றவில்லை. அவர் பலிகளை செலுத்த பிரியமாயிருக்கிறார். அதாவது தேவன் வேண்டாம் என்று சொன்ன
அழித்து போடுங்கள் என்று சொன்ன அந்த மிருகங்களை கொண்டு வந்து இவர் பலி செலுத்த விரும்புகிறார். தேவன் அதை சொன்னாரா? இல்லை. அப்ப எது முக்கியம் என்று கேட்கிறாருங்க. இதுக்கு முன்னாடி நீ கீழ்ப்படிந்தையா அப்படின்னு கேட்கிறார். நாமோ நம்முடைய விருப்பத்தை விட தேவன் என்ன விரும்புகிறார், கீழ்ப்படிதல் விரும்புகிறாரா, அந்த பலி விரும்புகிறாரா, என்னுடைய பொருளை விரும்புகிறாரா, தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றும்படி விரும்புகிறாரா? இப்படி பார்க்கணும் இல்லையா? நிறைய மக்கள் இதெல்லாம் கிடையாது. தேவன் என்ன சொல்றாரோ அதை நான் விரும்ப மாட்டேன், அதை கீழ்ப்படிய மாட்டேன், என்கிட்ட என்னெல்லாம் பணம் இருக்கோ பொருள் இருக்கோ நான் அதெல்லாம் செஞ்சு விட்டுருவேன். தேவன் உங்களை பார்த்து என்னை பார்த்து என்ன சொல்லுவாரு? சவுல் ராஜாவை தான் சொல்லுவாரு. வேற யார சொல்லுவாரு பாருங்க. அப்ப நான் தேவனுக்கு எப்படி கீழ்ப்படியணும் அப்படிங்கறத நான் மறந்துட்டு நான் என் விருப்பத்தின்படியான கீழ்ப்படிதலை கொண்டு வந்து கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலே சபையிலே திணிக்கும் போது தேவன் அதை விரும்புவாரா? பாருங்க, அந்த பொருள் பிரயோஜனப்படுமா? நிச்சயமாக. ஆனா தேவன் அதை விரும்புறாரா? பாருங்கள், அப்ப தேவன் விரும்பாத பாருங்க ராஜாக்களை அவங்க கேட்டாங்க, தேவன் கொடுத்தாரு. ஆனா செயல் தேவன் விரும்பினாரா? அந்த கேட்ட செயல், ராஜா நியமனம் பண்ண செயலை விரும்பினாரா? நீங்க சொல்லுங்க. கோபமாதே இருந்தார். இப்ப நாம கொடுத்தாலும் அந்த செயல் தேவனுடைய விருப்பத்தின்படியான கொடுத்தலா செயலா என்று பார்க்கணும்ல. நம்மகிட்ட பணம் இருக்கு, நம்மகிட்ட பொருள் இருக்கு, இதுக்காக நம்ம கொடுத்துட்டதுக்காக ஒரு அங்கீகரிப்பார் என்று நம்ம நினைக்கலாமா? அதாவது சில மக்கள் சொல்றாங்க, நான் ஒரு ஆத்ம திருப்திக்காக செய்யறதெல்லாம். தேவனுக்கு விருப்பமானது செய்யல, அவர் ஆத்மா திருப்திக்காக அவர் செய்யறார். பாருங்க, அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டு அப்படி செய்கிற பொழுது அவரை தேவன் எப்படி குற்றப்படுத்தினார்? தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியாம நம்முடைய விருப்பத்தின்படி செய்யும் போது அது என்னன்னு சொல்றாருங்க 23ல, ரெண்டகம் பண்ணுதல். அதுக்கு பேர் என்ன பேரு? கலகம். அது என்ன பாவமா? பில்லி சூனிய பாவம். சூனியம்னா என்ன? ஒண்ணுமில்ல. அடுத்து இது கீழ்ப்படியாம நம்ம அதிகப்படியா தேவனுக்கு செவி கொடுக்காம நான் செஞ்சே தீருவேன் அப்படி சொல்லும்போது அதுக்கு என்ன பேருங்க? முரட்டாட்டம். அதுக்கு என்ன பேருங்க? முரட்டுத்தனமா நான் இது கிறிஸ்துமஸை கொண்டாடுவேன், நான் தேவனுக்கு இதை செய்வேன், நான் கொடுப்பேன், கீழ்ப்படிய மாட்டேன், கொடுப்பேன், நான் முதன்மையா இருப்பேன், இதெல்லாம் சொல்லும்போது நம்ம என்ன சொல்றாரு? முரட்டாட்டம். அது என்ன பக்தியா அவபக்தியா? அது அவபக்தி. அது தேவனுக்கு ஆராதனையா விக்கிரக ஆராதனையா? விக்கிரக ஆராதனை. நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்களா ஏற்றுக்கொள்ளப்படுவீர்களா? பாருங்க, உங்கள் பொருள் பிரயோஜனமானதா? உங்களுக்கு பலன் இருக்கா? இல்ல. வீணா போச்சா? இல்லையா? இழந்து போனீங்களா? இல்லையா? பாருங்க, நீங்க செஞ்சீங்க, இந்த வேலையை செஞ்சீங்க, உங்கள் பொருளும் பணமும் அது பிரயோஜனத்துல வந்தது, உங்களுக்கு பலன் இருக்கா? உங்களை புறக்கணிச்சிட்டாரா? இல்லையா? நாம நினைக்கிறோம் அது ஒரு ஆத்ம திருப்தி, நாம சொல்லிட்டே இருக்கலாம், நானு. உங்களை எங்க ஏற்றுக்கொண்டிருக்காரு தேவன்? ஏற்றுக்கொள்ளவே இல்லையே. அது உங்களுடைய பொருள். யார் சொல்றது? தேவன் உங்களுக்கு இப்படி கொடுக்கும்படி செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். நீ கீழ்ப்படியாத மனிதன் என்று தெரியுமே. பாருங்க, புறஜாதிகளுக்கு மன்னிக்கணும், புறஜாதிகளுடைய அந்த ஆஸ்திகளாம் எடுத்து இஸ்ரவேலுக்கு கொடுக்கலையா? துன்மார்க்கனுடைய ஆசை எடுத்து நீதிமானுக்கு கொடுக்கலையா? உங்கள்ட்ட பலன் இருக்குமா? தேவனுடைய திட்டம் அது. நம்முடைய விருப்பத்திற்கான வேலைகளை முதலாவது நாம் கைவிட வேண்டும். நாம் நம்முடைய விருப்பத்திற்கான செய்கிற வேலைகளை காண முதலாவது கண்கள் நமக்கு வேணும். எது பாவம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வேணும். அது நம்ம தெரியாமலே அறியாமலே காலமெல்லாம் நம்ம இஷ்டத்தின்படியே செய்து கொண்டிருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் வேலையாக இருக்குமா? தேவனுக்கு சேவகமாக இருக்குமா? தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகும். அது ஒரு முரட்டுத்தனமான வேலையா இருக்கும், கலகம் பண்ணுகிற வேலையா இருக்கும், நிராகரிக்கப்படுகிற இழந்து போன வேலையை சவுல் செய்தார். பாருங்க, இந்த வேலை போற்றப்படத்தக்கதா? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவா? அது விருப்பத்தோட? இல்லை. அப்ப விருப்பத்தோடு இல்லாத எந்த ஒரு செயலும் தேவன் அங்கீகரிக்கிறாரா? புறக்கணித்து தள்ளுகிறார். 1 ராஜாக்கள் 12:26-33 வரைக்கும் யெரொபெயாம்
தனக்கு விருப்பமாக தேவனை சேவிக்க திட்டமிட்டு செயல்படுத்தினது ஏற்றுக்கொள்ளப்படும் வேலையா? பாருங்க, அவருக்கு உள்நோக்கம் வஞ்சகமான எண்ணம். பாருங்க, நம்ம பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் படிச்சுட்டு வர்றோம். 14-18 வரைக்கும் வஞ்சகத்தினாலாவது, பொறாமையினாலாவது, விரோதத்தினாலாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். இதனால் என்ன சந்தோஷப்படுகிறேன்? வஞ்சகத்திற்கும் பொறாமைக்கும் விரோதத்திற்கும் தேவன் சந்தோஷப்படுகிறார் நீங்க நினைக்கலாமா? பகுத்து பார்க்க தெரியணுமா? எரேமியா மெய்யாகவே தேவனை சேவிக்க நினைத்தாரா? அவர் ராஜ்யத்தை காப்பாற்ற நினைத்தார். பாருங்க, இப்படி அவர்கள் அவருடைய மதிப்பையும் அவருடைய ராஜ்யத்தனத்தையும் அவருடைய நிர்வாகத்திறனையும் காப்பாற்றுவதற்காக தேவனை வைத்து வேலை செய்கிறார்கள். இதுதான் பிழைப்புக்கு அடுத்த மார்க்கம், பிழைப்புக்கான வழி. தேவ பக்தியை ஆதாய தொழிலாக வஞ்சகமாக செய்தார். இது என்னுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பமா? பாருங்க, அவர் என்ன யோசித்தார் நம்ம அப்படியே ரியலா பார்ப்போம். 12:26 எரேமியாம் இப்பொழுது ராஜ்யபாரம் தாவீது வசமாய் திரும்புகிறதா இருக்கும். முதல் யோசனையானது என்னை விட்டு தாவீது பக்கமா போயிடும் அப்படிங்கறத யோசிச்சாரு. 27ஆம் வசனத்துல இந்த யோசனை வந்த உடனேயே தேவனுக்காக யோசனை செய்தானா தனக்காக யோசனை செய்தானா? எங்க நம்ம தவறுறோம்? என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நிர்வாகத்தையும் என்னுடைய விருப்பத்தின்படி கட்டின ஊழிய பணிகளையும் காப்பாற்றுவதற்காக நான் என்ன செய்கிறேன் பாருங்கள். 1 ராஜாக்கள் 12:27 இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். இந்த சிந்தனைக்கு யார் கணக்கு சொல்லணும்? சாத்தானா எரேமியாமா? கேள்விதாங்க. எல்லாரையும் சாத்தான் பேர்ல போட்டு தப்பிச்சிட முடியாது, சாத்தான் தான். ஆனா இந்த சிந்தனைக்கு பதில் சொல்றது யாரு? எரேமியாவை நீதிமான ஆக்கிட்டு அப்படியே சாத்தானை தீர்த்துட்டு தேவனை விட்டுருவாரா? இந்த யோசனையை சுயமா யோசிச்சது யாரு? யோசிக்க அனுமதி கொடுத்தது யாரு? அவன் யோசித்தான், இந்த ஆலயத்தில் பலிகளை செலுத்த போனா இந்த ஜனங்கள் எல்லாம் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி போயிடுவாங்க, அவங்க என்ன கொண்டு போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பரிசமா போய்விடுவாங்கன்னு சொல்லி மனதில் சிந்தித்துட்டான். பாருங்க, ரெகொபெயாம் சாலமோனுடைய மகன், எரேமியாம் சாலமோனுடைய வேலைக்காரன். அகியா தீர்க்கதரிசி மூலமாக 2 கோத்திரம் அந்த பக்கமும் 10 கோத்திரம் அந்த பக்கமும் சால்வை கிழித்து துண்டாக்கி கொடுத்திருந்தார். பாருங்க, இவர் உண்மையா இருந்ததுக்காக எரேமியாம் சாலமோனுடைய வேலைக்காரன் சில கோத்திரங்களை அதிகமாகவே கொடுத்திருந்தார். ஆனா இவர் பாருங்க, தன்னுடைய ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்காக தேவனை எப்படி கனவீனப்படுத்துறார் பாருங்க. அவருடைய விருப்பத்தை மேலே வைத்து தேவனுடைய விருப்பத்தை எப்படி தாழ கீழே தள்ளி விடுறார் பாருங்க. சரி, மனதில் இப்படி சிந்திச்சிட்டாரு. இப்பொழுது என்ன செய்யறாரு? 12ஆம் அதிகாரம் 28-30 வரைக்கும் தேவனிடத்தில் கைவிடப்பட்ட ஏற்றுக்கொள்ளாத இழந்து போன யோசனையின் வெளிப்பாடு என்ன? தேவன் எரேமியாவின் பொல்லாத வேலை குறித்து என்ன சொன்னார்? 18, 28, 29, 30 ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்றார். என்ன யோசனை பண்றாரு? தேவனுடைய யோசனை அதுக்கு அவருக்கு இல்ல. பொன்னினால் 2 கண்டுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், ரொம்ப தூரமா போறீங்க, வாங்க உங்களுக்கு வேணும் ஏற்பாடு பண்ணட்டுமா, உங்களுக்கு செலவு செய்யட்டுமா, உங்களுக்கு காரியங்கள் செய்யட்டுமா, நீங்க பக்கத்திலே வந்துருங்க. மக்களை எப்படி அவன் தந்திரமா வேலை செய்யறான் பாருங்க. இது வஞ்சகமான வேலை. ஏன்னா யார் பேரை சொல்றான்? தேவன் பேரை சொல்றான் பாருங்க. அந்த பிலிப்பியர்ல யார் பேரை சொன்னாங்க? இயேசு பேரை சொன்னாங்க. ஆனா வஞ்சகம் என்ன இருக்குது? உள்ளுக்குள்ள இருக்குது, கெடுக்கணும் அப்படிங்கிற என்ன இருக்கு பாருங்க. இது போன்ற ஒரு வஞ்சகமான காரியங்கள், துன்மார்க்கனுடைய பலி அருவருப்பானது அது துர்ச்சிந்தனையோட செலுத்தினால் எத்தனை அருவருப்பா இருக்கும். தேவன் அதை பின்னுக்கு எறிவார். தேவன் முகத்திற்கு முன்னாகவே அதை கொண்டு வர வெட்கப்படுவார். அப்ப யோசனை பண்ணார். யோசனை பண்ணி 2 கண்டுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது வருத்தம், உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி
இந்த மதியீனமான ஜனங்கள் அந்த நாட்களிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த விதமான ஆட்சியாளர்களாகவும் இன்றைக்கு நம்முடைய பகுதியிலும் ஊழிய பகுதியிலும் தலைவர்களாலும் மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. பாருங்க, இவங்களுக்கு மோசே காலத்தில் அந்த கன்றுக்குட்டிய தேவன் என்ன செய்தார்னு தெரியலையா? அது சட்டம் தெரியலையா அவங்களுக்கு? யாத்திராகமும் உபாகமத்தில் இருக்க சட்டங்களை அவங்க கண்டுபிடிக்கலையா? ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். உடனே இந்த ஜனங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? அது பாவம் சொல்லியிருக்கணும். இந்த காரியம் பாவம் ஆயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக எங்கே போறாங்க? தான் மட்டும் வடக்க, இங்க இருந்து தான் மட்டும் போவாங்க. இது தேவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் சேவையா, வேலையா? தேவனுக்காக மெய்யான ஆராதனையா? தேவனுக்கான மெய்யான தொழுகையா? பாருங்க, என்னுடைய நிர்வாகத்தை காப்பாற்றுவதற்கும் என்னுடைய கட்டமைப்பை நான் காப்பாற்றுவதற்காகவும் என்னுடைய சொந்த சட்டத்திட்டங்களை உட்படுத்தி தேவனுடைய விதிமுறையில் இல்லாத காரியங்களை நானே ஏற்படுத்தி, அது மாத்திரமல்ல ஈனமானவர்களையும் ஆசாரியனா ஆக்கி, பாருங்கள், அது ஒரு கண்டுக்குட்டியவரை கொண்டு வந்து என்னுடைய வேலைக்காக தேவனுடைய வேலை என்று ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து, எப்பவுமே ஒன்று வெளிப்படையாக கவனிச்சு கொள்ளுங்க, மனுஷனுடைய விருப்பம் தேவனுடைய வேலைக்கு உதவாதுங்க. நான் செய்யலாம், அதனால் அநேகர் பிரயோஜனப்படலாம், ஆனா தேவனிடத்தில் பிரயோஜனம் இருக்கிறதா? பிறகு என்ன செய்யறாருங்க? 1 ராஜாக்கள் 12:31-33 கூடுதலாக தேவனுக்காக அவர் செய்த இழந்து போன வேலை என்ன? கைவிடப்பட்ட வேலை என்ன? ஏற்றுக்கொள்ளப்படாத வேலை என்ன? அவன் 31-32-33 மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். யார? லேவி தான் வரணும், அந்த கோத்திரத்திலிருந்து தான் ஆசாரிய வகுப்புக்கு ஊழியத்திற்கு வரணும். அந்த புத்திரராய் இல்லாத ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். பண்டிகையை உண்டாக்கினார். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே எரேபியாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலில் தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளை பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரிகளை பெத்தேலில் ஸ்தாபித்து தன் மனதிலே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் தூபமிட்டு தூபம் காட்டினான். எவ்வளவு பெரிய அவருக்கு விருப்பமான வேலை! இன்னைக்கு இது போன்ற காப்பாற்றப்படுகிற தன்னுடைய விருப்பத்தின்படி கட்டமைக்கப்பட்ட தேவனுடைய மாதிரியின்படி இல்லாத ஒரு கட்டமைப்பிலே இந்த கட்டமைப்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக தொடர்ந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற மக்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுவார்? சபையின் மூலமாய் வேலை செய்யாக என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி நானே ஒரு கட்டமைப்பை அமைத்துக் கொண்டு இதுதான் வேலை, கர்த்தருடைய வேலை என்று சொல்லிக் கொண்டால் அதை பற்றி என்ன சொல்லுவார்? நான் தேவனுக்காக இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தையை போதிக்கட்டும், தேவனுடைய வேலை செய்யட்டும், ஆனால் நானே நியமித்து நானே வேலை செய்தால் என்ன சொல்லுவார்? பாராட்டுவாரா? இந்த அவருடைய விருப்பத்தின்படியான வேலைக்கு வந்த மோசமான விளைவு. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எரேபியாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளிலே ஆசாரியராக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணான். இன்றைக்கு கூட எப்படி செய்றாங்க? உண்மையானவர்களை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக எவன் அவனுக்கு பிரியமானவனாய் இருக்கிறானோ அவனை அவனுக்காக தேர்ந்தெடுக்கிறார்கள். இது சரியா? அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்களை மேடைகளில் ஆசாரியரானார்கள். எரேபியாமின் வீட்டாரை பூமி மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று. பாருங்க, எவ்வளவு பெரிய கட்டமைப்பா இருந்தாலும் ஒரு நாளில் ஒன்றுமில்லாமலாக்க தேவனால் முடியுமா? இஸ்ரவேலுடைய சகாப்தத்தில் நீங்க பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய கட்டமைப்பா இருந்த எருசலேம் தேவாலயம் மற்ற காரியங்கள் இந்த மாதிரி ராஜாங்க அமைப்பு ஒன்றும் இல்லாமல் போய்விடும். தேவனால் ஆக்க முடியும். கடைசியில் இஸ்ரவேலை ஒரு தேசமா இராதபடி தேவனால் ஆக்க முடியும். அதாவது சில காலங்கள் இருக்கிறது, அதன் மூலமாக நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது, அதற்காக வைத்திருக்கிறார். ஆகவே இவைகளை குறித்து நாம் மிகுந்த பொறுப்புள்ள பிள்ளைகளாக கவனமாக நமது விருப்பத்தை விட தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருப்போமாக.
இதெல்லாம் எவ்வளவு வேலை செஞ்சாலும் இழந்து போன வேலைதான். ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, பிதாவே, உம்மை சேவிக்கிற விதத்தில் எங்களுடைய சொந்த விருப்பத்திற்கான, சொந்த யோசனைக்காக, நீதிக்காக நாங்கள் செய்கிற எந்த ஒரு வேலையும் உம்மிடத்திலே கைவிடப்பட்ட வேலை எங்களுடைய வேலை வீணாய் போகும். ஒரு காலத்திற்காக அதை வாய்க்கை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மனிதனாகிய நாங்களோ அதை தவறாய் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். பிதாவே, அது ஒரு அடையாளம் என்று நினைக்கிறோம். பிதாவே, நீ இந்த எரேபியாமின் வேலையை, சவுல் ராஜாவினுடைய காரியங்களை எப்படி கைவிடப்பட்ட வேலையாக கருதுகிறீரோ அதே போலதான் எங்களையும் நீர் பார்ப்பீர். உமக்கு பட்சபாதம் இல்லை, முகத்தை மதிக்கிறவர் இல்லை. ஆகவே நாங்கள் உமக்கு பிரியமானது என்ன என்பதை யோசிக்கவும் சிந்திக்கவும் உம்முடைய பிரமாணத்தில் தேடவும் எங்களுக்கு ஞானம் உள்ள தாழ்மையான இருதயத்தை தார். பிதாவே, எங்களுடைய நோக்கமெல்லாம் உம்மை சார்ந்ததாக, மனுஷருக்கென்று பார்வைக்கு வேலை செய்யாமல் தேவனுக்கு பிரியமான வேலைகளை செய்ய உதவி செய்யும். பிதாவே, மனிதர்கள் மனிதனை ஏமாற்றலாம், தேவனை ஏமாற்ற முடியுமா? இப்படி ஏமாற்றும் போது அப்படி நினைக்கிற ஒரு காரியங்களே தவறாக இருக்கிறது அல்லவா? பிதாவே, அவர்களை நீர் பொறுத்து தாங்கி நாங்கள் இவ்வாறு தவறான வழியில் செல்லாதபடி எங்களை விலக்கி காத்து எங்களுக்காக உதவி செய்யும்படியாய் இதை கேட்கிற பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.